ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகுதி ஈ இருக்கிற தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகளிலிருந்து ஜியு போப் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம ஒவ்வொரு கவிஞர்கள் தலைவர்களை பற்றி ஒவ்வொருத்தரும் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6th 12th வரைக்கும் லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம பாரதியார், பாரதிதாசன், திருவிக்கா, நாமக்கல் கவிஞர் சொல்லி ஒவ்வொரு கவிஞர்களாக பற்றி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நம்ம புக்கில் தேடி படிக்க தேவையில்லை. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பாரதியார் பற்றின ஃபுல் டாப்பிக்கும் வந்து கவர் ஆயிடும். அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன, நூல்கள் என்னென்ன, இதழ்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களோட பணிகள் என்னென்ன, அவரோட மேற்கோள்கள், பாடல் வரிகள்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு அந்தந்த இது மட்டும் நீங்கள் தனித்தனியாக படித்தாலே போதும், புக்குக்குள்ளே தேடி படிக்க தேவையில்லை. சரிங்களா, ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் ஜியு போப் அவர்களை பற்றி வாழ்க்கை குறிப்பு, அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன, அவர்கள் எங்கே பணியாற்றினார்கள். சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட கல்லறையில் வந்து என்ன முக்கியமான பேர் எழுதியிருக்காங்க, இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா, நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இவரோட வாழ்க்கை குறிப்பு வந்து பார்த்துடலாம். இவரோட பெயர் வந்து என்னென்னா ஜியார்ஜ் யூக்லோ போப். சரிங்களா, நம்மளுக்கு வந்து ஜியு போப்னா தான் என்னென்னு தெரியும். அவரோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜியார்ஜ் யூக்லோ போப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவரோட ஃபுல் பேரோட மீனிங் என்ன, ஜியார்ஜ் யூக்லோ போப். இவர் பிறந்த ஊர் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற எட்வர்ட் தீவு. சரிங்களா, இவரோட பிறந்த ஊர் வந்து எங்கே அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு. இப்போ நம்ம ஆப்ஷனில் வந்து பிரான்ஸ்ன்னு மட்டும் இருந்தால் ஓகே, நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை தீவுகள் நேம் கொடுத்து அதில் வந்து எந்த தீவுன்னு கூட கேட்கலாம். அதுக்கு தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்க்குறோம். எட்வர்ட் தீவு. சரிங்களா, இவரோட பிறப்பு வந்து கிபி 1820 ஏப்ரல் 24. சரிங்களா, இவரோட பிறப்பு வந்து கிபி 1820 ஏப்ரல் 24. இவரோட பெற்றோர்கள் யார் யாருன்னா ஜான் போப் மற்றும் கேத்ரீன் போப். சரிங்களா, ஜான் போப் மற்றும் கேத்ரீன் போப். இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா தமிழ் பாடநூல் முன்னோடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழ் பாடநூல் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யார், ஜியு போப் தான். இவரோட வேத சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வேத சாஸ்திரினாலும் ஜியு போப் அவர்கள் தான். சரிங்களா, இவரோட படைப்புகள் என்னென்ன அப்படின்னா தமிழ் செய்யுட்கலம்பகம், எக்ஸ்ட்ராக்ட் புறநானூறு டு புறப்பொருள் வெண்பா மாலை, எலமெண்ட்ரி தமிழ் கிராமர், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் செயின்ஸ், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியம். இவரோட இதழ்கள் என்னென்ன அப்படின்னா ராயல் ஆஸ்டிக் குவாட்ரி. சரிங்களா, ராயல் ஆஸ்டிக் குவாட்ரி, த இந்தியன் மேகசின், சித்தாந்த தீபிகா. சரிங்களா, சித்தாந்த தீபிகா, த இந்தியன் மேகசின், ராயல் ஆஸ்டிக் குவாட்ரலி. சரிங்களா, குவாட்ரலி இதெல்லாமே வந்து அவரோட இதழ்களாக இருந்திருக்கு. இவர் வந்து எந்தெந்த நூல்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னா திருக்குறள், நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம், புறநானூரில் சில பாடல்கள். சரிங்களா, எந்தெந்த நூல்கள் தமிழ் நூல்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காருன்னா திருக்குறள், நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம், புறநானூரில் வந்து சில பாடல்கள் மற்றும் புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து சில பாடல்களை வந்து இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா, இவரோட குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இவருக்கு வந்து தமிழ் கற்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க, ராமானுஜ கவிராயர். சரிங்களா, இவர் வந்து யார்கிட்ட தமிழ் பயின்றார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர்கிட்ட. இவர் 19ஆம் வயதில் தமிழகம் வந்தார். ஜியு போப் முதலாக தமிழகம் வரும்போது அவரோட வயது என்னன்னு கேட்பாங்க, அந்த வருடங்கள் கேட்பாங்க. சரிங்களா, வயது வந்து 19ஆம் வயதில் வந்து தமிழகம் வந்தார். இவர் திருவாசக மொழிபெயர்ப்பு வந்து மிகச் சிறப்பானதாகும். இவரோட திருவாசக மொழிபெயர்ப்பு வந்து மிகச் சிறப்பானதாகும். திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என்று புகழ்ந்தவர் ஜியு போப் அவர்கள் தான். சரிங்களா, திருக்குறளை வந்து இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என்று புகழ்ந்தவர் ஜியு போப் அவர்கள். எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். இது திருவிக்க படித்த முதல் இலக்கண நூல் ஆகும். சரிங்களா, எலமெண்ட்ரி தமிழ் கிராமருங்கிற வந்து என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். திருவிக்க அவர்கள் படித்த முதல் இலக்கண நூல் இது, இந்த எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் தான். சரிங்களா, தம் கல்லறையில் தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் என்றவர். சரிங்களா, ஸோ நிறைய கொஷினில் கேட்டிருக்காங்க. தம் கல்லறையில் தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் என்று கூறியவர் ஜியு போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுதச் சொன்னார். இந்த மாதிரி 2 விதமாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா, தம் கல்லறையில் தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும்னு சொன்னார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுத சொன்னவரும் அவர் தான். சரிங்களா, இந்த 2 பாயிண்ட்டுமே தெரிஞ்சுக்கோங்க, 2மே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இவர் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு அன்றும் புறநானூறு பாடல் ஒன்றை மொழிபெயர்க்கும் வழக்கம் கொண்டிருந்தார். சரிங்களா, ஒவ்வொரு இங்கிலீஷ் அதாவது நியூ இயர் வந்ததில்ல, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புறநானூற்று பாடலை வந்து ஒவ்வொன்றையும் வந்து மொழிபெயர்த்துட்டு இருந்தாராம். ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு நூலை வந்து மொழிபெயர்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
இவரோட பணிகள் சரிங்களா, இவர் எங்கெங்கே வந்து பணியாற்றியிருக்காருன்னு பார்க்கலாம். ஜியு போப் சென்னை சாந்தோமிலிருந்து சமய பணியாற்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்திற்கு சென்றார். ஜியு போப் சென்னை சாந்தோமிலிருந்து சமய பணியாற்றக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்திற்கு சென்றார். ஜியு போப் சமய கல்லூரியில் தமிழ், ஆங்கில இலக்கியங்களோடு கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் ஆகிய மொழிகளை கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். என்னென்ன மொழிகள்? தமிழ், ஆங்கிலம், இலக்கியங்களோடு கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் ஆகிய மொழிகளை கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். கணிதம், அறிவாய்வு அதாவது தருக்கம், மெய்யறிவு, தத்துவம் ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக சாயர்புரத்தில் பணியாற்றினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்தில் வந்து கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு பற்றிய கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றினார். எந்த ஊர்லன்னு கேட்பாங்க? சாயர்புரத்தில். சரிங்களா. திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் வந்து ஜியு போப் 1842 முதல் 48 வரை, அதாவது வந்து 7 ஆண்டுகளமாக பணியாற்றினார். சரிங்களா. 42லேருந்து 48 வரைக்கும் 7 வருஷமாக வந்து சாயர்புரத்தில் வந்து பணியாற்றிருக்காரு. அடுத்து வந்து பாருங்கள், கிபி 1850க்கு பிறகு ஜியு போப் தஞ்சாவூரில் வந்து 8 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கார். சரிங்களா. தஞ்சையில் பணியாற்றிய காலத்தில் ஜியு போப் புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை பயின்றார். சரிங்களா. அதாவது வந்து 1850க்கு பின்னாடி வந்து அங்கே திருநெல்வேலியிலேருந்து தஞ்சாவூர் வந்துட்டார். அங்கே வந்து 8 வருஷம் வந்து அங்கே பணியாற்றியிருக்காரு. அங்கே பணியாற்றிய காலத்தில் வந்து புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை பயின்றார். சரிங்களா. இவரோட தொண்டுகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஜியு போப் திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய நூல்களை எழுதினார். சரிங்களா. ஜியு போப் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு என நூல்களை எழுதினார். 600 செய்யுள்கள் கொண்ட தமிழ் செய்யுள் கலம்பகத்தை தொகுத்தவர். சரிங்களா. 600 செய்யுள்கள் கொண்ட தமிழ் செய்யுள் கலம்பகத்தை தொகுத்தவர் இவர் தான். சரிங்களா. இதெல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இவரோட அகராதிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. தமிழ், ஆங்கிலம் அகராதி, ஆங்கிலம் டு தமிழ். சரிங்க. தமிழ் டு ஆங்கிலம் அகராதி, ஆங்கிலம் டு தமிழ் அகராதி. கிபி 1858 ஜியு போப் உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கினார். உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கினார். எந்த வருஷம்? 1858. ஜியு போப் 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்தில் பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். சரிங்களா. எந்த வருஷம்? 1885லேருந்து 1908 வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 23 வருஷமாக இங்கிலாந்தில் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். இவர் வந்து பள்ளி ஒன்றை தொடங்கினார். எங்கே? உதகமண்டலத்தில் 1858. இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், திருக்குறளை ஜியு போப் அவர்கள் 40 ஆண்டுகள் படித்தார். சரிங்க. திருக்குறளை வந்து அவர் வந்து எத்தனை வருஷம் படித்தார்? 40 ஆண்டுகளாக படித்து திருக்குறளை வந்து 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்தார். சரிங்க. 40 வருஷமாக திருக்குறளை வந்து அவர் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் 1886 வந்து அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா. இவர் பதிப்பித்த தமிழ் நூல்கள் என்னென்ன அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன். சரிங்களா. இவர் பதிப்பித்த தமிழ் நூல்கள் என்னென்ன? புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன். சரிங்களா. ஜியு போப் பிப்ரவரி 11, 1908ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். ஜியு போப் இறந்த நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 11, 1908ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். ப்ரீவியஸில் வந்து இவரை பற்றி என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம். சரிங்களா. ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1886. இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க? ஜியு போப். எந்த வருஷம்? 1886. ரெண்டாவது, நீதி நூல்களில் உள்ள ஒரு சில செய்யுள்களை தொகுத்து ஜியு போப் எழுதிய நூல் எதுனா செய்யுட்கலம்பகம். தமிழ் செய்யுள் கலம்பகம். சரிங்களா. நீதி நூல்களில் உள்ள ஒரு சில செய்யுள்களை வந்து தொகுத்து ஜியு போப் எழுதிய நூல் வந்து தமிழ் செய்யுள் கலம்பகம். 600 பாடல்கள் இருக்குது. சரிங்களா. 600 செய்யுட்கள் இருக்குது அதில். மூணாவது, சமயப்பணி ஆற்ற ஜியு போப் இந்தியாவுக்கு வருகை தந்த ஆண்டு 1839. அதாவது வந்து அவரோட 19 வயதில் வந்து வந்தார். நான் சொன்னோம்ல, இந்தியாவுக்கு வந்து அவர் முதல்ல வந்தது வந்து 19வது வயதில் 1839ஆம் ஆண்டு. நாலாவது கேள்வி, ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு. ஜியு போப் திருவாசகத்தை வந்து
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எப்போ அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1900. சரிங்களா? 7வது கேள்வி, ஜியு போப் அவர்கள் சமய பணியாற்றிய இடங்களுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவர் எங்கெங்கே சமய பணி ஆற்றினாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம மெயின். சரிங்களா? அவர் வந்து சென்னை சாந்தோமில், சாயர்புரம், திருநெல்வேலி, ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சமய பணி ஆற்றியுள்ளார். சரிங்களா? மதுரையில் இல்லை, சமயப்பணி சரிங்களா ஆட்சியுள்ள இடங்கள் இது சென்னை சாந்தோம் மற்றும் சாயர்புரம், திருநெல்வேலியில். 8வது கேள்வி, சாயர்புரத்தில் ஜியு போப் வந்து சமய பணியாற்றி ஆண்டுகள் எத்தனை வருஷம்? 42லேருந்து 49 வரைக்கும். எந்த வருடங்கள்னு கேட்பாங்க. 1842லேருந்து 1849 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாயர்புரத்தில் வந்து பணியாற்றியிருக்காரு. சரிங்களா? 9வது கேள்வி, ஜியு போப் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இந்தியா திரும்பிய பிறகு சமய பணியாற்றிய இடம், அதுதான் வந்து தஞ்சாவூர். சரிங்களா? அதாவது வந்து ஃபஸ்ட் வந்து சாயர்புரத்தில் அங்கே பணியாற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூருக்கு வந்தாரல்ல, ஸோ அங்கே 8 வருஷம் அங்கே வேலை பார்த்தாரல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவர் கல்யாணம் ஆகியிருந்தது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் மறுபடியும் வந்து தஞ்சாவூரில் வந்து பணியாற்றினார் 8 வருஷமாக. சரிங்களா? 10வது கேள்வி, ஜியு போப் தமிழ் மொழி பயிற்சி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதிய இதழ்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜியு போப் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதிய இதழ்கள் இந்தியாவின் சஞ்சிகை மற்றும் தியாவின் தொல்பொருள் ஆய்வு. சரிங்களா? தியாவின் தொல்பொருள் ஆய்வு. 11, தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் உயிலில் எழுதி வைத்தவர் யாருன்னா ஜியு போப். ரொம்ப முக்கியமான கேள்வி. தம் கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன்னோட உயிரிலேயே வந்து எழுதி வைத்தவர் யார்? ஜியு போப் அவர்கள். 12, ஜியு போப் பதிப்பித்த நூல்கள் எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். இது எல்லாமே அவர் வந்து பதிப்பித்த நூல்கள் தான். சரிங்களா? புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். 13வது கேள்வி, ஜியு போப் மறைநூல் புலவர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஜியு போப்புக்கு வந்து மறைநூல் புலவர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா கந்தர்புரி அத்தியட்சர். சரிங்களா? அத்தியட்சர். ஜியு போப்புக்கு வந்து மறைநூல் புலவர்னு பட்டத்தை வழங்கியவர் யார்? கத்தர்புரி அத்தியட்சர் அவர்கள். சரிங்களா? உதகை மண்டலம். 14, ஜியு போப் அவர்கள் சாயர்புரத்தில் யாரிடம் இலக்கியத்தை கற்றார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜியு போப் வந்து அவர்கள் சாயர்புரத்தில் யாரிடம் இலக்கியங்களை கற்றாருன்னா ராமானுஜ கவிராயர்கிட்ட தான் வந்து அவர் இலக்கண இலக்கியங்கள் எல்லாமே கற்றார். அதாவது தமிழ் பயின்றதே அவர்கிட்ட தான். சரிங்களா? 15வது கேள்வி, ஜியு போப் பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா பிரான்ஸில் இருக்கிற எட்வர்ட் தீவு. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. பிரான்ஸ், எட்வர்ட் தீவு. 16வது கேள்வி, ஜியு போப் எந்த வயதில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? 1886 மொழிபெயர்த்தார். அப்போ அவருக்கு வயசு என்ன அப்படின்னா 66. சரிங்களா? 66 வயசில் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்தை வந்து மொழிபெயர்க்கும் போது அவருக்கு வயசு வந்து 80. சரிங்களா? திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அவரோட வயசு வந்து 80. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஜியு போப் அவர்களோட தமையனார் அண்ணன். சரிங்களா? ஜியு போப் அவர்களோட தமையனார் யாருன்னா ஹென்றி. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜியு போப் அவர்களுடைய தமையனார் யார்? ஹென்றி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப் அவர்களை வந்து வாழ்க்கை வரலாறு, அவர் பணியாற்றிய இடங்கள் என்னென்ன, அவரோட மெயின் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸில் அவரை பற்றி என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து அவரை பற்றின கேள்விகள். சரிங்களா? கேட்டால் இதில் இருந்தால் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.